அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேட்காம் தமிழ் யூடியூப் சேனல். நான் ஸ்ரீதர். இந்த வீடியோவில் பிடிசி கிரேவில் சீட் மெட்டலில் இந்த ட்விஸ்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ரிவால்வ் ஃபீச்சர் எப்படி அக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரிவால்வ் வந்துட்டு நம்ம நார்மலாக பார்க்கில் எப்படி ரிவால்வ் பண்ணியிருப்போமோ அதே ப்ரொசீஜர் தான். நீங்கள் ஐக்கானை பார்த்தாலே தெரியும். நம்ம ஸ்கெட்சு வரைஞ்சிட்டு ஆக்சிஸ்க்காக 360 டிகிரி நம்ம ரிவால்வ் பண்ணலாம். ஸோ ட்விஸ்ட் வந்துட்டு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. ஏன்னா நம்ம சீட் மெட்டலில் நம்ம பார்ட்டில் வந்து ட்விஸ்ட் இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டோம். ஸோ இங்கே நம்ம ட்விஸ்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம கேட்காம் தமிழ் யூடியூப் சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், டெலகிராம் இந்த பேஜெல்லாம் ஃபேஸ்புக், டெலகிராம், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இதுலையெல்லாம் கேட்காம் தமிழ் அப்படிங்கிற பேஜை லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் கிரியோ பராமெட்ரிக் 7.0 சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ ஜஸ்ட் நான் நியூ போயிட்டு பார்ட் இதில் வந்து சீட் மெட்டல் யூஸ் டிஃபால்ட் டெம்ப்ளேட் எடுத்து விட்டுக்கிறேன். உங்களுக்கு என்ன இங்கே நேம் வேணுமோ நேம் கொடுத்துக்குங்க. ஓகே. ஸோ எம்எம்என்எஸ் பார்ட் சீட் மெட்டல் சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்தாச்சு. ஸோ நம்ம வந்து வால் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வாலில் ரிவால்வ் அண்ட் தென் வந்து நம்ம ட்விஸ்ட்டு பார்க்க போகிறோம். இந்த ரிவால்வ் வந்து ப்ரைமரி டூல் தான். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துமே நம்ம ரிவால்வ் ட்ரா பண்ண முடியும். நம்மளுக்கு இது வந்து ப்ரைமரி வால் அப்படிங்கிறதுனால. ஸோ நான் ஃபஸ்ட்டு ரிவால்வ் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த பிளேன் சூஸ் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் போகிறேன். ஏதாவது ஒரு பிளேன் இதுதான் இருக்கணுங்கிறது இல்லை. ஸோ ஃபஸ்ட் நான் வந்து ஒரு சென்டர் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு சும்மா ஒரு ஐடியலாக நான் ஒரு ஸ்கெட்ச் ட்ரா பண்ணுறேன். ஸோ இது ரெண்டுக்கு நடுவில் நான் ஒரு ஃபில்லட் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே. ஸோ இதுக்கான டைமென்ஷன்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக கொடுத்துருங்க. இப்போ நம்ம ரிவால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக இது பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் வேல்யூஸாக வந்திருக்கு. ஓகே கொடுத்தாச்சு. ஓகே இப்போ பாருங்கள். ஸோ இதில் இந்த ரிவால்வ் டேஷ்போர்டில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ரிவால்வ் ஆக்சிஸ், ஃபஸ்ட்டு இந்த ரிவால்வ் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பேராமீட்டர்ஸ்குள்ளே வந்தோம் அப்படின்னா ரிவால்வ் ஆக்சிஸ் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் 360 டிகிரி இல்லாமல் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 180 டிகிரி மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ இப்போ நம்ம ட்ரா பண்ணிக்க முடியும். இந்த 180 டிகிரி நம்ம கொடுக்கும்போது எதுக்காக நான் கொடுக்க முடியும்? நான் ட்ரா பண்ண ஸ்கெட்சுக்காக சிமெட்ரிக்காக வேணுமா, இல்லை ஏதாவது ஒரு பிளேனுக்காக வேணுமா, இல்லை ஒரு சர்ஃபேஸ்க்காக வேணுமா, இதெல்லாம் நம்ம இங்கே வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இதை வந்து ஃப்ளிப் பண்ண முடியும். ஸோ எந்த சைடு வேணும் அப்படிங்கிறத ஃப்ளிப் பண்ணிக்க முடியும். செல் திக்னஸ் இங்கே நான் கொடுத்துக்கலாம். செல் திக்னஸ் நான் ஒரு 3 கொடுக்குறேன். ஸோ நம்மளுக்கு எவ்வளோ செல் திக்னஸ் வேணுமோ அது மாதிரி நீங்கள் செல் திக்னஸ் கொடுத்துக்கலாம். அந்த செல் திக்னஸும் நம்ம வந்து இன்சைடில் வேணுமா அவுட் சைடில் வேணுமா அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நார்மலாக டேஷ்போர்டில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ். பிளேஸ்மெண்ட்டில் போனோம் அப்படின்னா ஸ்கெட்ச் எது ஆக்சிஸ் எது அப்படிங்க நீங்கள் டிஃபைன் பண்ணலாம். மேபி உங்களுக்கு மோர் தென் 1 ஆக்சிஸ் அப்படிங்கும்போது நீங்கள் ஆக்சிஸ் வந்துட்டு எந்த ஆக்சிஸ் வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆப்ஷன்ஸ். ஸோ ஆப்ஷன்ஸில் முன்னாடியே பார்த்த மாதிரி ஃபஸ்ட்டு சைடு செகண்ட் சைடு 2 சைடு இருக்குது. ஸோ சிமெட்ரிக்காக வேணுமா, இல்லை வந்து எவ்வளோ ஆங்கிள் ரொட்டேட் ஆகணும், இதை நம்ம வந்து இந்த இடத்துல கொடுத்துக்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே. ஸோ அடுத்து வந்து செகண்ட் சைடு, ஃபஸ்ட்டு சைடு தனியாக செகண்ட் சைடு தனியாக கூட நம்ம வந்துட்டு இங்கே அக்சஸ் பண்ண முடியும். சிமெட்ரிக்காக கொடுத்தீங்க அப்படின்னா ஒரே சைடு தான் க்ரியேட் ஆகும். வேரியபிள் கொடுத்தீங்க அப்படின்னா செகண்ட் சைடு உங்களுக்கு ஓப்பன் ஆகும். செகண்ட் சைடில் நீங்கள் வந்து வேரியபிள் ஆப்ஷன் கொடுக்க முடியும். அடுத்தது வந்துட்டு சீட் மெட்டல். சீட் மெட்டலில் வந்து ரேடியஸ், இது டிஃபால்ட் ரேடியஸ் திக்னஸ் என்னவோ அதை எடுத்துருக்கு. ஸோ உங்களுக்கு வேறு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் தென் பெண்ட் அலவன்ஸ் இது நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ப்ராப்பர்ட்டிஸ், ஸோ இதுவும் நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிவால்வ்டு ஃபியூச்சர் வந்து கிடச்சிரும். ஸோ இதே மாதிரி ட்விஸ்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் பாருங்கள், இந்த மாடல் ட்ரீயில் நீங்கள் ஜஸ்ட் இது இந்த க்ரீன் கலரை ஹோல்டு பண்ணி மேலே மூவ் பண்ணிங்க அப்படின்னா கீழே இருக்கிற ஆப்ஷன் வந்து சப்ரஸ் ஆகிரும். சப்ரஸ் மீன்ஸ் இங்கே ஆப்ஜெக்ட் இருக்கும் பட் நம்மளுக்கு வந்து விசிபிளாக இருக்காது. ஸோ அதான் வந்து சப்ரஸ் அப்படிங்கிறது. ஓகே. இப்போ நம்ம ட்விஸ்ட் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ட்விஸ்ட் அப்படிங்கிற டூல் பார்த்தீங்க அப்படின்னா ரிவால்வுக்கு கீழே இருக்குது. இந்த வாலில் ரிவால்வுக்கு கீழே ட்விஸ்ட் அப்படிங்கிறது இருக்குது. பட் ட்விஸ்ட் வந்து ஒரு செகண்டரி ஃபீச்சர் அப்படிங்கிறனால ஃபஸ்ட் நம்ம ப்ரைமரியாக ஒரு ஃபீச்சர் ட்ரா பண்ணணும். ஸோ நான் வந்து இந்த பிளானர் சூஸ் பண்ணிவிட்டு ப்ரைமரியாக ஒரு ஃபீச்சர் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு இந்த ஃபீச்சர் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கெட்சு ட்ரா பண்ணுறேன். ஜஸ்ட்டு சிம்பிளாக ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறேன். அப்டேட். ஸோ திக்னஸ் ஆஸ் இட் இஸ் 1 mm. அப்டேட். ஸோ இப்போ நான் வந்துட்டு இந்த வால் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த ட்விஸ்ட் அப்படிங்கிற ஐக்கான் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த ட்விஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணது எனக்கு வந்து டேஷ்போர்டு ஓப்பன் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து எனக்கு எந்த எஜ்ஜிலேருந்து ட்விஸ்ட் வேணுமோ அந்த எஜ்ஜை நான் வந்து கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இங்கேருந்து ட்விஸ்ட் ஆயிடுச்சு.
ஸோ இது எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு ட்விஸ்ட் ஆகணும், இந்த ட்விஸ்ட்டு லென்த்து, அண்ட் தென் இது வந்து அந்த பால் வந்து ட்விஸ்ட்டு லென்த்து. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ட்விஸ்ட் ஆங்கிள். ஸோ இது வந்து 360 கிடையாது, நீங்கள் கொடுத்துட்டே இருக்கலாம். ஃபஸ்ட் டைம் 360 வரும், செகண்ட் டைம் 360க்கு அப்புறம் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிட்டே போகும். ஸோ இது வந்து நம்ம கொடுக்க முடியும். இப்போ பாருங்களேன் 603 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச இடத்துல உங்களுக்கு வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கும். நான் ட்விஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு வேல்யூ மாறதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து வெறும் 0.4 டிகிரி 0 டிகிரியில் இருக்குது, 1 டிகிரி இருக்குது. ஸோ நான் அப்படியே ரைட் சைடு ரொட்டேட் பண்ணுறேன், ரொட்டேட் பண்ண எனக்கு அதிகமாகிட்டே போகுது. ஸோ ஒன்ஸ் 360 ரீச் பண்ணதுக்கப்புறம் அகைன் போயிட்டே இருக்கும். 360க்கு அப்புறம் 370 380 அப்படின்ட்டு கன்டினியூஸாக போயிட்டே இருக்கும். நம்ம எவ்வளோ வேணாலும் ட்விஸ்ட் கொடுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து இங்கே ட்விஸ்ட்டு. ஸோ இது இல்லாமல் இந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இங்கே வந்துட்டு இந்த வாலோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். அதாவது ஃபுல் லென்த்துக்குமே வேணுமா, இந்த ப்ரைமரி வாலோட ஃபுல் லென்த்துக்குமே நமக்கு ட்விஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோமா, இல்லை கம்மியான டிஸ்டன்ஸ் இருந்தால் போதுமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து இங்கேயே வந்து டிசைட் பண்ணிக்க முடியும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஆப்ஷன். ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட்டில் வேணும், இந்த ஃப்ரண்ட்டில் நீங்கள் வந்து அதாவது ஸ்டார்டிங்கில் வந்து பெரிய திக்னஸ் ஆகும், அதாவது ஃபுல் திக்னஸ் ஆகும். இங்கே ஃப்ரண்ட்டில் வர ரெடியூஸ் ஆகிட்டே வரணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இங்கே வெளியே வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஒரு ஆப்ஷன் வரும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இப்போ இங்கே இருக்குது நம்மளுக்கு இந்த ஆப்ஷன். ஸோ அகைன் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இதை நான் ஆஃப் பண்ணுறேன். இதை நான் ஆன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரியான டைமென்ஷன் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ நான் இந்த இடத்துலையும் டைமென்ஷன் இன்க்ரீஸ் பண்ண முடியும், அதே மாதிரி இங்கேயும் டைமென்ஷன் இன்க்ரீஸ் பண்ண முடியும், ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனை ஆக்டிவேட் பண்ணிக்கங்க. இங்கே பண்ணாலும் ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து ஆக்டிவேட் பண்ணாலும் ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் வந்துட்டு இந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வச்சு நம்ம க்ரியேட் பண்ண முடியும். அதாவது எனக்கு இந்த இப்போ பார்த்தா மிடிலிருந்து க்ரியேட் ஆன மாதிரி இருக்குது. இப்போ பாருங்களேன், ஒரு மிடிலிருந்து க்ரியேட் ஆகிருக்கு. எனக்கு வந்து இந்த கார்னர்லேருந்து மட்டும் வரணும் அப்படின்னா அப்போ நம்ம வந்துட்டு இந்த ஆக்சிஸ் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் யூஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நான் வந்துட்டு இங்கே போனீங்கன்னா ஸ்கெட்ச் இருக்கும், ஸ்கெட்சில் கீழே போனீங்கன்னா பாயிண்ட் இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணி நான் இப்போ ஒரு பாயிண்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த எட்ஜில் இந்த மிடில் ஒரு பாயிண்ட் க்ரியேட் பண்ணுறேன். இது வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும், இப்போ இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, இது வந்து எண்டிங் பாயிண்ட்டு. இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட் வந்து 1ன்னு எடுத்துக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ வேல்யூ கொடுக்குறீங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு மிடில் வேணும் அப்படின்னா 0.5 கொடுத்தீங்க அப்படின்னா மிடில் வந்துடும். ஸோ அது இல்லாமல் எனக்கு ஒரு கார்னரில் வேணும், நான் வந்து 0.3 கொடுக்குறேன் அப்படின்னா 0.3 போயிடும். இது வந்து ரேஷியோ. இதை வந்து இந்த ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு 100ஆக எடுத்துகிட்டு எவ்வளோ பெர்சன்டேஜ் நம்ம கொடுக்குறோமோ அது தகுந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அதுவும் அலைன் பண்ணிக்கும். நீங்கள் அப்படியும் கொடுக்கலாம். அப்படி இல்லை எனக்கு ரியல் வேல்யூ வேணும் அப்படின்னா நீங்கள் ரியல் வேல்யூ கொடுக்கலாம். ஸோ ரியல் வேல்யூ நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கிறோமோ அதுலேருந்து நமக்கு எவ்வளோ வேணுமோ நம்ம ரெடியூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா க்ரியேட் ஆயிரும். இல்லை எனக்கு இங்கேருந்து இங்கே வந்து 48 வேணும், எனக்கு இங்கேருந்து இங்கே வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே நெக்ஸ்ட் பாயிண்ட் இருக்குது, இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சேஞ்ச் ஓவர் ஆயிரும். ஓகே. ஸோ இது பேசிக்காக நம்ம பாயிண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது. இது நம்ம பார்ட்லேயே நிறைய பாயிண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்ட் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஓகே, நான் இப்போ வந்து ஓகே கொடுத்துட்றேன், பாஸ் பண்ணுறேன். ஸோ நான் க்ரியேட் பண்ண பாயிண்ட் நான் ஃபஸ்ட்டு இங்கே பாயிண்ட் ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் பாயிண்ட் க்ரியேட் பண்ணியாச்சு, இந்த பாயிண்ட் இந்த பிளேஸில் இருக்குங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆப்ஷனை ஆக்டிவேட் பண்ணுங்கள். செட் ஆஸ் எ டேட்டம் பாயிண்ட் இந்த ட்விஸ்ட் ஆக்சிஸ் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாயிண்ட் கேட்கும். அப்போ நம்ம வந்து இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பாயிண்டிங்க செட் ஆயிரும். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து எனக்கு ட்விஸ்ட் ஆகும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்லேயும் 2 ஆப்ஷன் க்ரியேட் ஆயிரும். ஒன்று வந்து பிளேஸ்மெண்ட்னா எந்த எட்ஜிலேருந்து நமக்கு எக்ஸ்ட்ரூட் ஆகும், ட்விஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறது. இன்னொன்று ட்விஸ்ட் ஆக்சிஸ் லொக்கேஷன், ட்விஸ்ட் ஆக்சிஸ் எங்கேருந்து வருது. ஸோ இந்த சென்டரில் இருக்கிற ஆக்சிஸ் வந்து இந்த ரெஃபரன்ஸுக்காக ஜாயின் ஆயிரும். ஸோ அதுதான் வந்து அந்த ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிளண்ட் அலவன்ஸ், அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இது நார்மலாக நம்ம சேஞ்ச் பண்ணுறது தான். அண்ட் தென் ஆங்கிள் நம்ம பார்த்தோம், டிஸ்டன்ஸ் பார்த்தோம். ஸோ இதெல்லாமே நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக ட்விஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது. நீங்கள் முடிச்சுட்டு ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்விஸ்ட் வந்து க்ரியேட் ஆயிரும். ஸோ இன்றைக்கி நம்ம ரிவால்வ் ஃபீச்சர் எப்படி அக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். அண்ட் தென் ட்விஸ்ட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்டில் கேளுங்க. நம்ம கேட்காம் தமிழ் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸையும் தொடர்ந்து பாருங்கள். கேட்காமில் நிறையா கற்றுக்குங்க. நான் மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.